செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 16. முட்டாள் முட்டாள், என்ன காரியம் பண்ணிட்ட? பதறிப்போய் யதுநந்தினியின் அருகில் நெருங்கினான் விஸ்வா. யது, என்னமா இது? கத்தியை கீழே போற்று என்று அவளின் தந்தையும் அவளை நோக்கி செல்ல, மற்றவர்களும் அவள் அப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காமல் திகைத்து பின் சுதாரித்து அவளை நெருங்க, ஒரு கை மணிக்கட்டிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்க, இன்னொரு கையில் கத்தியை வைத்தபடி நின்றிருந்த யதுநந்தினி, யாரும் பக்கத்துல வராதீங்க, வந்தீங்கன்னா கழுத்தையே அறுத்துக்குவேன் என்று கத்தியை கழுத்தை நோக்கி கொண்டு சென்றாள். என்னடி பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கத்தியை கீழே போட்டுடுறீ என்று கற்பகம் கதறியபடி சொல்ல, ஆமாம்மா, எனக்கு அத்தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அத்தான் எனக்கு கிடைக்கலனா நிச்சயம் நான் கழுத்தை அறுத்துக்குவேன். கையை அறுத்துக்க தெரிஞ்ச எனக்கு கழுத்தை அறுத்துக்க ரொம்ப நேரம் ஆகாது என்றாள் ஆவேசமாக. முட்டாள்தனம் பண்ணாத நந்தினி, உனக்கு என்ன குறை? என்ன 2ஆம் தரமா கட்டிக்கணும்னு அப்படி என்ன இருக்கு? உனக்கே உனக்குன்னு பிறந்த ஒருத்தன் இருப்பான் நந்தினி. அவனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும். சொல்றத கேளுமா, கத்திய கீழே போற்று என்று நயமாக எடுத்து சொன்னான் விஸ்வா. எனக்கு பிறந்தவன் எவனோ ஒருத்தன் இல்லாதான், அது நீங்க தான். நீங்க என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் கத்திய கீழே போட்டுடுறேன் என்றாள். என்ன சொல்ற நீ என்று அவன் அதிர, ஆமா, இப்பவே இந்த நிமிஷமே என் கழுத்துல நீங்க தாலி கட்டணும், இல்லனா என்றவள் கழுத்தில் வைத்த கத்தியை அழுத்த போக, விஸ்வா அதிர்ந்து சிலையாக நின்றுவிட, எம்மாடி, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. உனக்கு விஸ்வா தானே வேணும்? அப்பா உனக்கு அவனையே கட்டி வைக்கிறேன்டா செல்லம். கத்தியை கீழே போட்டுருமா ப்ளீஸ் என்று சோமசுந்தரம் கெஞ்சலாக சொல்ல, ஆமாமா, நான் உன்னை அவனுக்கு கட்டி வச்சிடுறேன். கத்திய வச்சு விளையாடாதரா, கீழே போடுமா என்று கவிதாவும் சொல்ல, இந்த அப்புறங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. எனக்கு இப்பவே அத்தான் வேணும். இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா சொன்னதை செஞ்சிருவேன் என்றவள் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தினாள். கழுத்திலிருந்து லேசாக ரத்தம் வெளியேற ஆரம்பிக்க, விஸ்வா, என் பொண்ணை காப்பாத்துப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் காலில் வேணும்னாலும் விழறேன். அதுவரை சிலையாக நின்றிருந்த விஸ்வாவின் காலில் விழப்போனார் கற்பகம். அத்த, என்ன செய்றீங்க என்று அவன் பதறி பின்வாங்க, உயிர் பிச்சை கேட்கிற விஸ்வா, இந்த பாவி மக இப்படி உன்னை கட்டிக்கணும்னு பிடிவாதமா இருக்காளே, அவ உயிரோடு எங்களுக்கு வேணும்பா, தயவு செஞ்சு என் மகளை கட்டிக்கோ என்று கற்பகம் கெஞ்ச ஆரம்பிக்க, இன்னும் என்னடா பேசாம நிக்கிற என்று அதட்டிய கவிதா, சரளா, பூஜை ரூம்ல இருந்து ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துட்டு வா என்றார். அம்மா, என்ன சொல்றீங்க? என்னால முடியாது விஸ்வா மறுக்க, என்னடா முடியாது? அவளை பாரு, கழுத்துல கத்திய வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கா. இப்பவும் முடியாதுன்னு சொல்லுவியா நீ என்றவர் சரளா எடுத்து வந்து கொடுத்த மஞ்சள் கயிறை வாங்கி மகன் கையில் கொடுத்தார் கவிதா. யது, கத்தியை கீழே போற்று, அவன் தாலி கட்டுவான் என்றார். முதல்ல தாலி கட்ட சொல்லுங்க, அப்புறம் கத்தியை கீழே போடுறேன் என்றாள் பிடிவாதமாக. அவளை வெறித்து பார்த்தான் விஸ்வா. ஒரு கையில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்க, கழுத்திலும் ரத்தம் கசிந்து கொண்டிருக்க, ரத்தம் வெளியேறுவதால் கண்கள் லேசாக சொருகியபடி இருந்தாலும் திடமாக நிற்க முயன்று கொண்டிருந்த யதுநந்தினியை பார்த்தவனுக்கு கொலை வெறியே வந்தது. ஆனால் அன்னையின் கட்டாயம், இன்னும் தன் கால் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருக்கும் அத்தை என அவன் பார்வை சுற்றி வர, மனதை கல்லாக்கிக் கொண்டு அவளை தாலியுடன் நெருங்கியவன், கத்திய கீழே போடு, தாலியை கட்டுறேன் என்றான் இறுகிய குரலை. என்று திடமாக மறுத்தவள் கத்தியை கழுத்தை விட்டு இறக்கினாளே தவிர கத்தியை கீழே போடாமல் அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவள் பிடிவாதத்தை பார்த்தவன் மனமே இல்லாமல் அவள் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறை கட்டினான். அதற்காகவே காத்திருந்தவள் போல ஒளிர்ந்த கண்களுடன் அவனை பார்த்தவள் அடுத்த நொடி அப்படியே கண்கள் சொருக மயங்கி சரிந்தாள். ஐயோ யது என்று அனைவரும் பதற, தன் மேலேயே மயங்கி சரிந்தவளை தாங்கி பிடித்த விஸ்வா, உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் என்று அவளை தூக்கிக் கொண்டு வாயிலை நோக்கி ஓட மற்றவர்களும் பின்னால் சென்றனர்.
பெரியவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகும் கையில் குழந்தையுடன் பிரகதி வாசலை பார்த்த வண்ணம் சிலையாக நிற்க, பெரியவர்கள் பின்னால் சென்ற பிரவீன், என்னையும் உன்னையும் வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க என்றபடி சோர்வுடன் உள்ளே வந்தான். யதுக்கு என்னடா ஆச்சு? திடீர்னு ஏன் பிடிவாதம் பிடிச்சு இப்படி பண்ணிக்கிட்டா? தம்பியிடம் ஜீவனே இல்லாமல் கேட்டாள் பிரகதி. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. கீழே என்னவோ சத்தம் கேக்குதுன்னு எழுந்து வந்தா இங்க பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு என்றான் பிரவீன். அங்கே மருத்துவமனைக்கு சென்றால் சூசைட் கேஸ் என்று அவர்கள் போலீசிற்கு தகவல் சொல்ல சொல்ல அவர்களை சமாளித்து யதுநந்தினியை மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனாலும் மருத்துவமனையிலிருந்து போலீசிற்கு தகவல் போயிருக்க, நந்தினியை மருத்துவமனையில் சேர்த்த சிறிது நேரத்திலேயே காவல்துறையினர் விசாரிக்க வந்திருக்க, அவர்களிடம் பேசி நிலைமையை எடுத்து சொல்லி விஸ்வா ஒரு வழி ஆகிவிட்டான். யதுநந்தினி கண் விழித்ததும் விசாரணையை நடத்திவிட்டே செல்வோம் என்று அவர்கள் வேறு இருக்க, விஸ்வாவின் முகம் இறுகிக் கொண்டே போனது. கற்பகம் ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்க, அழுது கொண்டே அவருக்கு கவிதாவும் சரளாவும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். இடிந்து போய் அமர்ந்திருந்த சோமசுந்தரத்திற்கு கலையரசன் ஆறுதல் கூற, யாரையும் அருகில் விடாமல் தனியாக சென்று அமர்ந்து கைகளில் முகம் புதைத்தபடி அமர்ந்திருந்தான் விஸ்வா. அவனின் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருக்க, இன்னும் நந்தினிக்கு தாலி கட்டியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் கசக்க ஆரம்பித்திருந்தான். என்னங்க இது? நான் இல்லைன்னதும் இன்னொருத்திக்கு தாலி கட்டுவீங்களா என்று அவனின் விதுலா அவனை பார்த்து கேள்வி கேட்பது போல தோன்ற, அவனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் துடித்து போனான். இன்றைய விடியல் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் தன்னுடன் காரில் வரும்போதே அதை தான் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். அப்போதே அவளுக்கு தன் மீதான பார்வை மாறியிருப்பதை தான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் அவளை அவள் போக்கில் விட்டதுதான் இப்பொழுது தன் வாழ்க்கைக்கே வினையாக வந்துவிட்டாள் என்று தன்னையே நிந்தித்துக் கொண்டான். நேரம் செல்ல மருத்துவர் வெளியே வந்தார். அவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவரை நோக்கி சென்று யதுநந்தினியை பற்றி விசாரித்தனர். கழுத்துல பெரிய காயம் இல்ல, கையில தான் ரத்தம் கொஞ்சம் போயிடுச்சு, ஆனா பயப்படும்படியா ஒன்னும் இல்ல என்றார் மருத்துவர். நாங்க இப்ப அவளை பார்க்கலாமா டாக்டர்? கற்பகம் கேட்க, இப்ப மயக்கமா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க என்றார். டாக்டர், நாங்க பேஷண்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், எப்ப வாங்கலாம் என்று அங்கே இருந்த போலீஸ்மேன் கேட்க, பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெரியல, 1/2 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் மருத்துவர். ஒருவர் உள்ளே சென்று பார்க்கலாம் என்றதும் கற்பகம் விஸ்வாவை பார்த்தார். அவன் அவர் பக்கமே திரும்பவில்லை, எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தான். வருத்தமான பெருமூச்சை இழுத்து விட்டவர், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றார். கையில் ஒரு கட்டும் கழுத்தில் பேண்டேஜுமாக மயக்கத்தில் இருந்த மகளை கண்களில் நீர் கசிய பார்த்தார் கற்பகம். காலையில் எழுந்ததிலிருந்து மகள் செய்த ஆர்ப்பாட்டம் இப்போது நினைத்தாலும் அவரின் வயிற்றை கலக்கியது. என்றும் இல்லாமல் ஏன் அப்படி அவள் வெறித்தனமாக நடந்து கொண்டாள் என்று அவருக்கு புரியவே இல்லை. மகள் கழுத்தில் கிடந்த தாலியை பார்த்தவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மகள் கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இப்படி ஏன் நடந்தது என்று அவரால் வருந்தாமல் இருக்க முடியவில்லை. விஸ்வாவின் கோபமும் அவனின் பாராமுகமும் இப்போதே இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தை கொடுத்தது. தாய் நெஞ்சம் கலங்கி போக மகளை பார்த்துவிட்டு வெளியே வந்தார். 1/2 மணி நேரத்தில் அவளின் மயக்கம் தெளிய போலீஸ் உள்ளே சென்று அவள் ஏன் தற்கொலைக்கு முயன்றாள் என்று விசாரித்தனர். அவளின் இந்த முடிவிற்கு யாரும் காரணமா என்று கேட்க, யாரும் காரணம் இல்லை, தான் ஏதோ கோபத்தில் செய்துவிட்டதாக சொல்லி வைத்தாள். விசாரித்துவிட்டு அவர்கள் சென்றுவிட அதன் பிறகு குடும்பத்தினர் சென்று பார்த்தனர். விஸ்வா அப்பொழுதும் உள்ளே செல்லவில்லை. ஏமா இப்படி செஞ்ச? உன்னை நான் பொறுமையா இருக்க சொன்னதானே, ஏன் இப்படி அவசரப்பட்ட? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன ஆயிருப்போம் என்று சோமசுந்தரம் வருத்தத்துடன் கேட்க, பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் யதுநந்தினி. உன் அப்பா கேட்கிறாரே, பதில் சொல்லிடி, வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கொஞ்ச நேரத்துல எங்களை எப்படி கலங்கடிச்சிட்ட என்று கற்பகம் கோபமும் அழுகையுமாக கேட்க, அவருக்கும் எந்த பதிலும் அவளிடமிருந்து வரவில்லை. நீ இப்படி செய்வேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைமா என்றார் கலையரசனும் சரளாவும். படுக்கை அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து அவளின் கையை மென்மையாக பற்றி கொண்ட கவிதா, உனக்கு விஸ்வாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னபோது கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் இது எப்படி நடக்கும்னு நானும் மலைச்சு போய்தாமா இருந்தேன்.
ஆனா நீ இப்படி நடத்தி காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. கொஞ்சம் பொறுமையா நீ இருந்திருந்தா உங்க 2 பேருக்கும் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நீ இப்படி என்று அவளின் காயங்களை பார்த்து கவிதா கலங்க, உங்க புள்ள மனசை மாற்ற முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அத்தை? கழுத்தில் போட்டிருந்த காயம் வலித்தாலும் சிரமப்பட்டு கேட்டாள் நந்தினி. அவளுக்கு அவரால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. மகனின் பிடிவாத குணம் எப்படி என்று அவரும் அறிந்ததுதானே. அவரின் நிலை புரிந்தது போல உதடுகளை கோடாக இழுத்து புன்னகை பூத்தவள், அத்தா எங்க அத்தை என்று கேட்டாள். வெளியில தான் இருக்கான், நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று கவிதா எழுந்து மகனை அழைக்க செல்ல, அங்கே வெளியே காலியான இருக்கைதான் அவரை வரவேற்றது. சுற்றும் முற்றும் பார்வையை சுழலவிட்டு மகனை தேடினார். அங்கே எங்கேயும் இல்லை என்றதும் ஏமாற்றத்துடன் உள்ளே சென்றார். வேகம் வேகம் அதிவேகமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் விஸ்வாமித்திரன். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருக்க, கைகள் ஆத்திரத்தில் நடுங்கின. தான் இப்பொழுது இன்னொருத்தியின் கணவன் என்று நினைக்கும் பொழுதே அவனின் நெஞ்சம் தீயாக தகித்தது. மனம் நிலையில்லாமல் தவித்தது. இப்படி ஒரு சூழ்நிலை தனக்கு வரும் என்பதை அவன் கனவில் கூட நினைத்ததில்லை. தன் மனைவி விதுலாவிற்கு துரோகம் செய்துவிட்டதாகவே உணர்ந்தான். தன்னை இந்த நிலைக்கு தள்ளியவள் மீது கொலை வெறியே வந்தது. அவளை ஒன்றும் செய்ய முடியாத ஆத்திரத்தை காரை வேகமாக செலுத்துவதில் காட்டினான். இப்படியே எதன் மீதாவது மோதிவிட்டால் என்ன என்ற எண்ணம் கன நேரத்தில் வந்து போனது. தன் மகளின் பிஞ்சு முகம் மனக்கண்களில் வர தன் விபரீத முடிவை குறித்து வெட்கிப் போனான். ஒரு பெண்ணிடம் தான் தோற்றுவிட்டதாக உணர்ந்தவனுக்கு என்ன முயன்றும் ஆத்திரம் அடங்குவேனா என்றது. என் கையால் தாலி வாங்கி கொண்டால் மற்றும் ஆகிற்றா? அதன் பிறகு இந்த விஸ்வாவை சாதாரணமாக நினைத்து விட்டாளா? அவளுக்கு நான் யார் என்று காட்டுகிறேன் என்று வன்மத்துடன் நினைத்து கொண்டான். வீட்டிற்கு சென்றதும் வேகமாக அவனை எதிர்கொண்ட பிரகதி, எது எப்படினா இருக்கா என்று கேட்டாள். உயிரோட தான் இருக்கா என்று எரிச்சலுடன் சொன்னவன், ரூபி எங்க என்று கேட்டான். அழுதுகிட்டே இருந்தானா? என்னால சமாளிக்க முடியல, அதான் பிரவீன் அவளை வெளியில தூக்கிட்டு போயிருக்கான் என்றாள். அவன் வந்ததும் ரூபிய என் ரூம்ல கொண்டு வந்து விட சொல்லு என்றவன் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் தனது அறைக்கு சென்று விட்டான். சிடுசிடுப்பாய் பேசிவிட்டு செல்லும் அண்ணனை பயத்துடன் பார்த்தாள் பிரகதி. இவ்வளவு கோபமும் எரிச்சலுமாக அவளிடம் அவன் பேசியதே இல்லை. இன்று அண்ணன் அவன் இயல்பில் இல்லை என்று நினைத்து கொண்டாள். அவள் எண்ணத்திற்கு ஏற்றபடிதான் விஸ்வா நடந்து கொண்டான். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் கொண்டான். உணவை மறந்து தன் மகளுடனே அறைக்குள் அடைந்து கிடந்தான். மருத்துவமனையிலிருந்து வந்த அவன் சித்தப்பா, ஏன் சொல்லாம வந்துட்ட என்று கேட்க, அங்க எனக்கு என்ன வேலை சித்தப்பா, யாரோ உடம்பு முடியாம இருக்கிறதுக்கெல்லாம் நான் காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்றான் கோபமாக. அவன் கோபத்தை பார்த்து, எதுவும் பேசாதீங்களே என்று சரளாதான் கணவரை அமைதி காக்க வைத்தார். அவனின் இந்த கோபத்தை பற்றி அறியாமல் மருத்துவமனையிலிருந்து வந்த யதுநந்தினி, நான் இனி இங்குதான் இருப்பேன் என்று நேராக விஸ்வாவின் வீட்டிற்கு வந்து இறங்கினாள். காரில் இருந்து இறங்கி கவிதாவுடன் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடி, எங்க வந்த என்று அவளை அதட்டி கேட்டு நிறுத்தினான் விஸ்வா. இதென்ன கேள்வி விஸ்வா, அவ இனி இங்கதானே இருக்கணும், அதான முறை என்று கவிதா சொல்ல, இங்க எல்லாமே முறையாதான் நடக்குதாமா என்று அழுத்தமாக கேட்டவன் மீண்டும் நந்தினியின் புறம் திரும்பி, உன்னதான் எங்க வந்தேன்னு கேட்டேன் என்று அவளிடம் கேட்டான். ஏன் புருஷன் வீட்டுக்கு வந்தாத்தான் என்று நந்தினி திடமாக சொல்ல அவன் முகம் அப்படியே மாறிப்போனது. யாருக்கு யார் புருஷன்? என் கையால ஒரு மஞ்சள் கயிறை வாங்கிட்டேன்னா நீ என் மனைவி ஆயிடுவியா? என் மனைவி விதுலா மட்டும்தான், அதுல இப்பவும் மாற்றம் இல்லை. போ இங்கிருந்து. இனி நீ என் அத்தை போனா கூட இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது என்றான் கடுமையாக. விஸ்வா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத என்று கவிதா மகனை கண்டிக்க முயல, அம்மா நீங்க இதுல தலையிடாதீங்க, நீங்க மட்டும் இல்ல, இனி யாருமே என் விஷயத்துல தலையிடாதீங்க, அப்படி தலையிட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று ஆத்திரத்துடன் சொன்னவன், இன்னும் இங்க என்னடி நிக்கிற, இங்கிருந்து போயிடு என்று வேகமாக நந்தினியின் அருகில் வந்தவன் அவளின் தோளை பிடித்து தள்ளிவிட்டான். உடல் பலவீனமாக இருந்தவள் அப்படியே பின்னால் சாய, விஸ்வா என்ன பண்ற நீ என்று கோபத்துடன் கேட்டபடி மகளை விழவிடாமல் தாங்கிக் கொண்டார் சோமசுந்தரம்.